ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஆயில் கீ எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 4 நேரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம 1 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நமக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். நான் இந்த சைஸில் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவினதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு நமக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து மொத்தம் 4 கப் அளவு வந்து தேங்காய் பால் வந்து தேவைப்படும். அதனால் ஒரு 3.5 கப் அளவு வரை நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து லைட் சூடாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம வந்து 2 தடவை 3 தடவை வரை நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிப்பில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் ஆட் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அரிசியை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அரிசியெல்லாம் நல்லா வந்து நமக்கு வந்து ஊறி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரிசியை வந்து ஒரு பேனுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலில் 3 கப் அளவு வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து மொத்தம் 4 கப் வந்து தேங்காய் பால் எடுத்திருந்தோம். இப்போ 3 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 கப் இருக்குது. அதை நம்ம எப்போ ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து தேங்காய் பால்லாம் வற்றிடும், பட் அரிசி வந்து வேகாது. அதனால் ஓரளவு சிம் நல்லா மீடியத்தில் வந்து வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் இதை வந்து ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரே ஒரு பிரியாணி இலை, அதை பே லீஃப் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சாஸ் பேன் வந்து ஒன்று எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம், வெல்லம் வந்து சேர்த்து. இது வந்து ஓரளவு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் வேணும்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல எக்ஸ்ட்ரா இன்னும் 1 கப் வந்து தேங்காய் பால் இருந்ததில்ல, அந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு பதம் எதுவும் வர வேண்டாம். இந்த சர்க்கரையெல்லாம் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து இருக்கட்டும். நம்ம சேனல்லே நிறைய ரேசன் ரைஸ் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வந்து அரிசி வந்து தேங்காய் பாலில் வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு. அப்பப்போ ஒரேடியாக வந்து மூடி வைக்க வேண்டாம். அப்பப்போ வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து அரிசியெல்லாம் நல்லா குழைவாக வந்து வேகணும். அதனால் ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துலையும் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஓரளவு நமக்கு வந்து அரிசியில் உள்ள அந்த தேங்காய் பால் எல்லாமே ஓரளவு நமக்கு வற்றி வந்திருக்கு. அரிசியும் ஓரளவு நமக்கு வந்து குக் ஆகிடுச்சு. நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த தேங்காய் பாலெல்லாம் வற்றி அரிசி நல்லா குழைவாகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அரிசியெல்லாம் நல்லா வெந்துட்டு தேங்காய் பாலெல்லாம் நமக்கு வந்து ஊற்றின தேங்காய் பாலெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வற்றி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரிசி வந்து குழைவாக வெந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தோம்ல பே லீஃப், அந்த பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். இதை வந்து இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சாலே மெல்ட் ஆயிரும், அந்த அளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பே லீஃப் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வந்து சர்க்கரை வந்து தேங்காய் பாலில் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிப்பில் அரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து அந்த வெள்ளை தண்ணியோடு சேர்த்து நல்லா வந்து கொதித்து நல்லா நமக்கு குழைவாகி வரும். நம்ம எக்ஸ்ட்ரா நெய் எண்ணெய் எதுவுமே வந்து சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிற அந்த தேங்காய் பால்லேருந்தே நிறைய எண்ணெய் வந்து விட்டு வரும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நினைக்க வேண்டாம் இதை பார்க்கும்போது சர்க்கரை பொங்கல் மாதிரி டேஸ்ட் இருக்குமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம வந்து ஃபுல்லாகவே தேங்காய் பால்லே வேக வச்சு எடுத்துருக்குறோம். சூப்பராக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் வந்து அந்த பேன்லேருந்து ஓரளவு நல்லா விட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து பேன்லேருந்து விட்டு வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு கேக் டின் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஸ்வீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேனை பார்த்தாலே தெரியும் எந்த அளவு நமக்கு வந்து ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்பவே சூப்பராக அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த டின்க்கு வந்து நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஷேப்க்கு வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அந்த ஓரங்களை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இல்லை ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கமத்திட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரேஷன் ரைஸ் வச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் தான். தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். இதுவரை செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ நான் பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.